எந்த மிஷினும் தேவையில்லை. ஒரு சின்ன ஐடியா வச்சு நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்கை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடுறேன். நெய் சூடாகி வந்ததும் கொஞ்சம் முந்திரி பருப்புகளை உடைச்சிட்டு உள்ளே சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. முந்திரி லேசாக வறுப்பட்டு வரும்பொழுது 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருந்தேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயிலையே வதக்கி விடுங்க. அந்த நெய்யில் தேங்காய் துருவல் லேசாக வதங்கி வரட்டும். ரொம்ப நிறம் மாறுற அளவுக்கு வதக்க தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் இனிப்புக்காக 1/2 கப் சுகர் எடுத்திருந்தேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சுகர் சேர்த்ததுமே லேசாக கரைஞ்சி உருகி வர மாதிரி ஃபீல் ஆகும். அதை தேங்காய் துருவல் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்ததாக நான் செர்ரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் 2 கலரில் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். 3 கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான், சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்திங்கன்னா நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் அதே மாதிரியே கிடைக்கும். இதோ கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை அப்படியே எடுத்து சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இப்போ லேசாக சூடு ஆறி வரட்டும். நல்லா ஆறி வந்த பிறகு இப்போ நான் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் நம்ம தேங்காய் மிக்ஸ் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து மேலே வச்சுருங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதோ சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இது மேலே அப்படியே வச்சிடலாம். இதோ ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே நிறைய கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம பிரெட் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சாச்சு. இதுக்கு மேலே சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துருந்தேன், அதை இந்த மாதிரி மேலே வச்சிடுறேன். அதுக்கு மேலே ஒரு வெயிட் எடுத்து மேலே வச்சிடலாம். நான் ஜஸ்ட் உரல் இருக்குல்ல, இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு வீட்டில் உரல் இருக்கும்ல, அதை வைக்கிறேன். நல்லா வெயிட்டாக இருக்கும். அல்லது ஒரு கனமான பாத்திரம், தண்ணீர் நிரப்பி ஒரு செம்பு இந்த மாதிரி கூட நீங்கள் மேலே வைக்கலாம். நல்லா வெயிட்டாக இருக்கும். ஒரு குறைவான தீயில 30-40 வினாடிகள் மட்டும் இருக்கட்டும். இப்போ இந்த உரல் எடுத்துட்டு பிளேட்டையும் எடுத்துட்டு மெதுவாக திருப்பி போட்டுருங்க. இப்போ அந்த மாதிரி வெயிட் வைக்கணும் அவசியம் கிடையாது. முதல்ல வச்சதே போதும். நல்லா அமுங்கி நல்லா செட் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 30-40 வினாடிகள் அல்லது 1 நிமிஷம் நல்லா 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக சாண்ட்விச் மேக்கர், பிரெட் ரோஸ்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் அது மாதிரி சாண்ட்விச் மேக்கர் பயன்படுத்தி நிறைய ரெசிபி பார்த்துருக்கோம். அப்போல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கர் இல்லையே, என்ன செய்கிறது, நாங்கள் எப்படி செய்யுதுன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன டிப் தான் இது. மேலே அழுத்தம் கொடுத்து ஏதாவது வெயிட் வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு ஒரு சாண்ட்விச் மேக்கரில் செஞ்ச மாதிரியே நல்லா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகி வரும். பிரெட் வச்சதும் முதல்ல ஒரு 30-40 வினாடிகள் வேக வைக்கிறீங்களே, அப்போ மட்டும் வெயிட் வச்சா போதும். இல்லை இந்த மாதிரி உரல் வெயிட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு முடியலை அப்படின்னா ஜஸ்ட் கை வச்சே நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம். சூடு ஒன்றும் மேலே உள்ள பிரெட்டில் சூடு ஏறி இருக்காது. ஸோ நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துடும். நம்ம பேக்கரியில் தேங்காய் பன்னு வாங்கி சாப்பிடுவோம்ல, ஸோ அதே ரெசிபி தான். ஆனால் பன்னு செய்கிறதுக்கு ஓவன் இல்லை, ஈஸ்ட் இல்லை, அந்த மாதிரி நிறையா சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்காக நான் பிரெட் பயன்படுத்தி செஞ்சு காட்டியிருக்கேன். இது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம பேக்கரியில் வாங்கக்கூடிய தேங்காய் பண்ணை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னுக்கு பதிலாக பிரெட் வச்சுருக்கோம். மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான். அந்த பேக்கரியில் செய்கிற மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் தேங்காய் சுகர் எல்லாமே செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்குறதுக்கும் கெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குறதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.